கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நாளுடைய ட்ரெண்டிங் விஷயம் ரஜத் பட்டிதர் கேப்டன் தான். ரஜத் பட்டிதர் வாழ்த்து மலையில் நினைந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் விராட் கோலி, ஃபேஃப் டு பிளெஸி, இன்னும் முன்னாள் வீரர்கள் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் யாரெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, விராட் கோலி சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன, ரஜத் பட்டிதர் பத்தி போல்டா என்ன சொல்லியிருக்காரு, அதை தாண்டி எதனால கேப்டனா மாத்தினாங்க, இவருனால ஆர்சிபிக்கு முதல் கோப்பை அடித்து தர முடியுமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பர் ஜபால் ரொம்ப 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 முக்கியமா ஆர்சிபியோட நியூ கேப்டன் ரஜத் பட்டிதர். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நம்ம அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த வீடியோவில் ஃபேஃப் டு பிளெஸி கிட்ட இருந்து அந்த ஒரு தீப்பந்தம் இப்போ ரஜத் பட்டிதர் கைக்கு மாறி இருக்கு. ஃபேஃப் டு பிளெஸி அவர் வந்துட்டு பிளேயராக இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த ஒரு டீமோட அடுத்த ஒரு பெஸ்ட் ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ரஜத் பட்டிதர் சொல்லியிருந்தாரு. ப்ரோ அவருக்கு அந்த அளவுக்கு ஏஜ் ஆச்சு, யங்ஸ்டர்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம். பட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு யங்ஸ்டர் தான். ஒரு 3 வருஷம் தான் உள்ள இருக்காரு. 3 வருஷத்துக்குள்ள நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட். அவருடைய அந்த ஸ்பின் அட்டாகிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பெட்டரா இருக்கு. அட் த சேம் டைம் இந்த டீமுடைய சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு ஆளுங்க. இது எல்லாமே பார்த்து கேப்டன்சி கொடுத்துருக்க முடியாது. இது போக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுமா. இவனை பார்த்தோன்னே இவன் கேப்டன்சிக்கு செம்மையான ஒரு ஆள்ரா அப்படிங்கிற மாதிரி தோணும் தெரியுமா. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அக்ரெசிவ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அந்த கோவத்தினால மீதி இருக்கக்கூடிய எல்லாரையுமே அவருக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவாரு. அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாரு. அதான் விராட் கோலி. அப்படியே கட் பண்ணி எம்எஸ் பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு கேப்டன்ங்க. காமா யாருக்கிட்டையுமே பேசாம ஜஸ்ட் ஒரு கண்ணில் பார்த்தாலே பயந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்வாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேப்டன்சி ஒரு ஆர்க் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. இந்த ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அந்த வரிசையில ரஜத் பட்டிதரும் பார்த்தோம் அப்படின்னா காமன் கம்போஸ்ட். அவரை பொறுத்த வரைக்கும் அமைதியா இருப்பாரு. ஆட சொன்னா ஆடுவாரு. 100 அடிச்சாலும் ஒரே ரியாக்ஷன் தான், டக் அவுட் ஆனாலும் ஒரே ரியாக்ஷன் தான். அது மட்டும் இல்லாமல் ஓவரா தோண்டு போறதும் கிடையாது, ஓவரா ஆடுறதும் கிடையாது. அவர் பாட்டுக்கு அவருடைய லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு கிரிக்கெட்டை வந்துட்டு பெஸ்டா விளாண்டு இருக்காரு. இதனால தான் அவர் கேப்டனா சூஸ் பண்ணியிருக்காங்க, மாற்றம் இல்லை. இது போக இப்ப இருக்கக்கூடிய ஆர்சிபியோட ஒரு 11 பிளேயர் எடுத்துக்கங்க. இதுல யார் அடுத்த 10 வருஷத்துக்கு ஆடுவா அப்படின்னா, விராட் இன்னும் 2 வருஷம் இல்ல 3 வருஷம் தான் அவரு காணாம போயிடுவாரு. அண்ட் புவி எல்லாருக்குமே ஏஜ் ஆயிடும், அவங்க எல்லாருமே ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. ரஜத் பட்டிதரோட ஒருத்தரோட பேர் தான் இருக்கும், மற்ற எல்லாருமே கலந்து போயிடுவாங்க. அந்த வகையில ரஜத் பட்டிதர் தான் கேப்டன். அப்படி இல்லைன்னா கூட குர்னால் பாண்டியா இல்ல புவியை போட்டிருக்கலாம். நான் சொன்ன ரீசன் தான், இவங்க எல்லாமே இந்தியன் டீம்ல 100% ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது. 100% இன்னொரு 5 வருஷத்துக்கு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே அவங்க கால்குலேட் பண்ணி தான் இந்த ஒரு கேப்டனை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். 100% சூப்பரா சூஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இது போக விராட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, வாழ்த்து மலையில வந்துட்டு ஆழ்த்தி இருக்காருன்னு சொல்லி ஆகணும். என்ன பொறுத்த வரைக்கும் ரஜத் பட்டிதர் ஒரு பெஸ்டான ஒரு பிளேயர். அது மட்டும் இல்லாமல் 100% நான் சொல்றேன், நீ பந்தயம் அடிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த டேலண்ட் இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு. இந்த பிரான்ச்சைஸுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு, உன்னை விட போறது கிடையாது, நீயும் விட போறது கிடையாது. இந்த லெகசியை நீ மறுபடியும் வேற லெவலில் கொண்டு போகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல விஷயம், பயங்கரமா பாராட்டியிருக்காரு. விராட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கவனிச்சிருப்பாரு. என்னதான் இப்ப ரஜத் பட்டிதர் கேப்டனாவே இருந்தாலும் அடுத்த 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு ட்ரெயின் பண்ணுவாருங்க. நல்லா ட்ரெயின் பண்ணுவார். அவர் போற வரைக்கும் என்ன சொல்லி தரணுமோ அந்த ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. புவி கிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணலாம். டிகே வெளியில் இருக்காரு, இதுக்கு மேல என்ன வேணும். அவருடைய அந்த ஒரு அனுபவம் அப்படிங்கறது கொடுப்பாரு. இது போக ஆண்டி ஃபிளார் நியூ கோச் இருக்காரு, விராட் இருக்காரு, அண்ட் குர்னால் பாண்டியா, அவங்க கிட்ட எல்லாம் இருந்து என்னெல்லாம் கத்துக்க முடியுமோ எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு அடுத்த 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆர்சிபி டீம் டோட்டலா மாறினதுக்கு அப்புறம் ரீபில்ட் பண்ணும்போது வேற லெவலில் இம்ப்ரூவ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த வருஷம் அவருடைய கேப்டன்சி எப்படி இருக்க போது, எவ்வளவு தூரம் கொண்டு போக போறாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி டீமுடைய போல்டான டிசிஷன், பிளே போல்டுங்கிற மாதிரி சூப்பரான ஒரு டிசிஷன் மேக் பண்ணியிருக்காங்க. ரஜத் பட்டிதர் எந்த அளவுக்கு மேலே வருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆர்சிபியை கேரி பண்ணி கொண்டு போவாரா? உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவோ தாராளமாக ஷேர் பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்க சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.